ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகாம இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல வந்து சொல்றது டென்ஷன் ஆகக்கூடாது. நோ டென்ஷன் நோ பிபி. ஓகே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். இதுதான் இந்த தடவை உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா உங்களை கோவப்படுத்துறதுக்குனே ஒரு 10 பேர் வருவாங்க. அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் டென்ஷன் ஆகிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். சனி செவ்வனே பண்ணுவார். அது கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதன் போய் 12ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது சரியா தப்பா? எஸ் அஃப்கோர்ஸ் சரிதான். பட் ஆனா என்னன்னா தூக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ், தூங்க முடியாம ஒரு மாதிரி தவிக்கிறது, தூக்கத்துல கூட ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கிறது, உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கிறது, மெடிக்கலுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் மருத்துவமனைக்கும் அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான ஹெல்த் வைஸ் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு வந்து ஆரோக்கிய குறைவா ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதம் போன மாசமே ஆரம்பிச்சிருச்சு. நான் போன மாசமே சொன்னேன். இந்த மாசம் கொஞ்சம் இன்னும் அதுக்கு ஆமாப்பா அப்படின்ற மாரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ராகு அப்படியே படம் காட்டி கடைசியில ஒண்ணுமே இல்லன்னு தான் ரிப்போர்ட் வரப்போகுது. இருந்தாலும் உங்கள அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்லாம் எடுக்க வச்சு கொஞ்சம் உடல் அசௌகரியம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு.